அன்பே அன்பே எல்லாம் அன்பே உனக்காக வந்தேன் இங்கே இதாலே போதும். சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா தம்பி, நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? பேரன் எப்படி இருக்கான்? என்னமோ தெரியலப்பா, காலையிலேருந்து பேரன் ஞாபகமாகவே இருக்கு. நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம்மா. இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படிம்மா இருக்கு? பரவாயில்லையாம்மா? நடக்க முடியுதா? அதெல்லாம் நல்லா இருக்கேன்ப்பா. எங்கள் அண்ணா என்ன அப்படி பார்த்துக்கிறான். அதான்ப்பா கேட்கலான்னு நினச்சேன். நம்ம வீட்டுக்கு எப்பப்பா வரீங்க? உங்களுக்கு உங்கள் அண்ணா வீட்டில் இருந்தது போதும்னா சொல்லுங்கம்மா, நாளைக்கே கூட கிளம்பி வந்துடுறோம். பிறந்த வீட்டில் இருந்தால் யாருக்குப்பா வீட்டுக்கு வர தோணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு கிளம்பி வரீங்களா? சரிங்கம்மா. ஆமாப்பா, ராதிகா குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததா சொன்னேன். எப்படிப்பா இருந்துச்சு? எப்போ வந்தீங்க வீட்டுக்கு? நல்லா இருந்ததுமா. இன்னைக்கு மத்தியானம் தாம்மா வீட்டுக்கு வந்தோம். ஓ அப்படியாப்பா. என்னப்பா நீ எப்போ வேலைக்கு கிளம்பணும்? இன்னும் கிளம்பாமே இருக்கியே. சொல்கிறேம்மா, அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரைக்கு போயிட்டுருக்கு, அதனால தான் இன்னும் கிளம்பாமல் இருக்கேன். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, வீட்டுக்கு வாங்க. அப்படியா? சரி தம்பி, நாளைக்கு வந்துருங்க. சரிம்மா, நாளைக்கு வந்துடுறோம். அப்புறம் நீங்கள் பஸ்லலாம் வர வேண்டாம்மா. நான் ராதிகாவையும் பையனையும் கொண்டு வந்து நம்ம வீட்டில் விட்டுட்டு நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு வரேம்மா. நீங்கள் எதுவும் பஸ்லலாம் வர வேண்டாம். இல்லைப்பா பரவாயில்ல. நீ ஏன் அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வரத்துக்கே 2-3 மணி நேரம் ஆகும். அதே உனக்கு டயர்டாக தானே இருக்கும். எனக்கு என்னப்பா இங்கேருந்து 1/2 மணி நேரம். அஜய் வந்து விட்டுட்டு வரேன்னு சொன்னான்ப்பா. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவன் கூட வந்துடுறேன். ஓ அப்படியா? அஜய் விடுறேன்னு சொன்னானா? சரிங்கம்மா. சரிப்பா தம்பி, உடம்ப பார்த்துக்கோ. பேரன் நல்லா இருக்கான்ல? உங்கள் பேரனுக்கு என்னம்மா, நல்லா இருக்கான். நீங்கள் அவனை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. சரிப்பா, வைக்கிறேன். சரிங்கம்மா. என்ன மேடம், வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டே இருக்கீங்க? இல்லை, நீங்கள் அத்தைக்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. ஓ அப்படி. சரி, இப்போ சொல்லுங்க, என்ன விஷயம்? அத்தை எப்படி இருக்காங்களா? உடம்பு பரவாயில்லையா? அவங்களுக்கு என்னம்மா, ஜம்முன்னு இருக்காங்க. அண்ணா வீட்டில் இருக்காங்களே, அது வரையும் அவங்களுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். நல்லா இருக்காங்களா? அப்புறம் சரி, நீ சொல்லு, என்ன விஷயம்? இல்லைங்க, நான் நீங்கள் ரூமில் தான் இருப்பீங்கன்னு போய் பார்த்தேன். அங்கே இல்லை, அதனால தான் இங்கே வந்தேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, அதான் சாப்பிட கூட்டிகிட்டு போகலான்னு. வாங்க போகலாம். சரி அம்மு, போலாம். ம். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்க, ஆனா மூஞ்சில கொஞ்சம் கூட சிரிப்பே வர மாட்டேங்குதே, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம். அம்மு, என்னன்னு சொல்லு. அதான் எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, வாங்க, பசிக்குது. இப்படி கேட்டாலாம் பதில் சொல்ல மாட்டா. இங்க வாடி. என்ன பண்ணுறீங்க? விடுங்க. என்னது இதெல்லாம்? முதல்ல விடுங்க. நான் விடுறேன், முதல்ல என்னாச்சுன்னு பதில் சொல்லு. ஏன் என் அம்மு மூஞ்சில சிரிப்பே காணுமே, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏய், இன்னும் பையன் அழுதுதே நினைச்சிட்டு இருக்கியா என்ன? ம். அப்போ அதான். அது ஏய், நான் தான் சொன்னல்லாமோ, அவனுக்கு உடம்புல கசகசன்னு இருந்திருக்கும். ஏதா வயிறு கூட லைட்டா வலிச்சிருக்கலாம். தூக்கத்துக்கு கூட அழுந்திருக்கலாம். அவன் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வந்தனால அந்த மாதிரி இருந்திருப்பான். நீ என்னன்னா அதுக்கு போய் அழுதுட்டு பாரு, இப்ப அவன் நிம்மதியா தானே தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் என்னடி சும்மா அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க. இதுவரையும் அவன் இந்த மாதிரி அழுததே இல்லையா? நானும் ரொம்ப நேரமாக அவனை சமாதானப்படுத்திட்டே இருந்தேன். என்ன பண்ணாலும் அவன் சமாதானமே ஆகலை. இப்போ கூட தூங்கி எழுந்திரிச்சு பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தான். அப்புறம் அண்ணிக்கிட்ட தான் கொண்டு போய் கொடுத்தேன். அண்ணி தான் வயிறு எது வலிக்குதா என்னமோ தெரியலன்னு சொல்லிட்டு என்னமோ கொடுத்தாங்க. அது குடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்குறான். என்னமோ தெரியல, மனசுக்கே ஒரு மாதிரி இருக்குங்க. லூசு, குழந்தைங்கன்னா இப்படி தாண்டி இருப்பாங்க. எல்லாம் உடம்பு சரியில்லாம போகிறது தான். அதுக்காக இப்படி நீ சாப்பிடாம இப்படி அவனையே யோசிச்சுட்டு அழுதுட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா என்ன? உடம்பு சரியில்லாம போனா அடுத்து நாம என்ன பண்ணணும்? ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒன்றும் இல்லை. என்ன புரியுதா இல்லையா? ம். சரி, அப்போ கொஞ்சம் சிரிக்கலாமே என் பொண்டாட்டி. இப்படி உம்முனே இருந்தா என்ன பண்றது? கண்டிப்பாக சிரிக்கணுமா? ஆமாடி, அப்புறம்? ம். போதுமா? இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு. அதை விட்டுட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உம்முனே இருந்தா நல்லாவா இருக்கு அம்மு? அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன். அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது. அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. சிற்பம் கவிதை ஓவியம். சரி, இப்போ வாங்க சாப்பிட போகலாம்.
சரி. அம்மு, உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். நாளைக்கு ஊருக்கு கிளம்பலாமா? சரிங்க. அதான் அத்தைக்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களே, நான் கேட்டேன். ஊருக்கு போகலாம். உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? இல்ல இன்னும் ஒரு 1 வீக் இங்க இருக்கணும்னு நினைக்கிறியா? என்ன மாமா நீங்கள், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு போகலாம், சரியா? முன்னாடி தான் நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டீங்க, எனக்கு தனியாக இருக்க மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். இப்போ தான் அப்படி இல்லையே, நீங்கள் என் கூடவே தானே இருக்க போகிறீங்க. அப்புறம் எனக்கு என்ன கவலை? அப்போ என் அம்முக்கும் ஓகே. ஆமாம். சரிடா. அப்போ வீட்ல நாளைக்கு எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம். சொன்னா தானே கரெக்டா இருக்கும். சரிங்க. சரி, போலாம். சரி, வாங்க போகலாம். என் பிள்ளைய எனக்கு எதிராக பேச வச்சுட்டாலே, அவளா நல்லா இருப்பாளா? அத்தை, அத்தை, என்னது கூப்பிட கூப்பிட திரும்பாமல் இருக்காங்க? அத்தை. சொல்லு லக்ஷ்மி. இந்தாங்க அத்தை, தண்ணி கேட்டிங்களே. குடுமா. என்னாச்சு அத்தை? ஏன் ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? உடம்பு எதா பண்ணுதா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏன் அத்தை ஒரு மாதிரியா இருக்கு மூஞ்சி? ஒன்றும் இல்லை லக்ஷ்மி, எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி. இப்போ வந்தவளுகெல்லாம் நாட்டாமல் பண்ணுறாங்க, என்னையும் என் பிள்ளையும் பிரிக்கிறாங்க. அதில் என்னதான் அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குதோ தெரியல போ. என்னத்தை என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போ யார் உங்களையும் உங்கள் பிள்ளையும் பிரித்தாங்க? யார் உங்களை நாட்டாமல் பண்ணுறாங்க? என்ன சொல்கிறீங்க? அக்கா, நான் பால் எடுத்துக்கிட்டேன்க்கா. சரிம்மா அனு. என்னம்மா ஒரு கிளாஸ் தான் எடுத்திருக்கேன், உனக்கு வேண்டாம்? இல்லைக்கா, எனக்கு வேண்டாம், அவருக்கு மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். ஏம்மா என்னாச்சு? இன்னைக்கு சரியா நீ சாப்பிடவும் இல்லை. இப்படி பாலாச்ச குடின்னு தானே காய்ச்சி வச்சிருந்தேன், பாலையும் எடுத்துகிட்டு போகாமல் போனா என்னம்மா ஆச்சு? உடம்புக்கு எதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். நான் ரூமுக்கு போகிறேன். சரிம்மா போ. சோ, அத்தை மூஞ்சே சரியில்லை, பாவம். அவர் அப்படி பேசுறதுனால தான் அவங்க மனசு வருத்தப்பட்டு உட்காந்துருக்காங்க. ஏய் இல்லடி. சொல்லுங்க அத்தை. இப்போ உனக்கு சந்தோஷமாடி? அப்படியே மனசுக்குள்ள குளுக்குளுன்னு இருக்கோ? அத்தை, இப்போ என்னாச்சு? எதுக்கு அணுக்கிட்ட கத்திட்டு இருக்கீங்க? அவ என்ன பண்ணா? நீ சும்மா இரு லட்சுமி, அவ என்னென்ன பண்றான்னு உனக்கு தெரியாது. அப்படி என்னத்த பண்ணா? பாவம், அவ பால் அர்ஜுனுக்கு தானே கொண்டு போறா. ஏய் என்னடி அப்படி நின்றுட்டு இருக்க? நீ பண்ணதெல்லாம் குறுக்குறுன்னு மனசுல உறுத்துதா, இல்லை அப்படியே குளுக்குளுன்னு சந்தோஷமா இருக்கா? உனக்கு எப்படி எல்லாம் உறுத்தும்? நீ நினைச்சதுதான் ஒன்று ஒன்றா நடக்குதே. என்னையும் என் பையனையும் பிரிச்சிட்டல்ல. அத்தை, நான் வாய் திறந்து எதுவுமே பேசிடாத. எல்லாம் உன்னால தாண்டி. உன்கிட்ட நான் காஃபி கேட்டேனாடி? நான் லக்ஷ்மி கிட்ட தான் கேட்டேன். எனக்கு வேணும்னா அவள் கொண்டு வந்து கொடுப்பா. இல்லையா, அவள் தூங்குறானா நீ பாட்டுக்கு அமைதியாக உன் வேலையை பார்க்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு நீ கொண்டு வந்து கொடுத்து, நானே ஏற்கனவே தலைவலியில் இருந்தேன், வந்து என்னை வெறுப்பேத்தி இப்போ பாரு, கடைசியில் உன்னை நான் திட்டுவேன், அதெல்லாம் உன் புருஷன் கேட்டுட்டு வந்து என்னை மிரட்டணும். அதை தானடி நீ எதிர்பார்த்த? அதுதான் நீ நினச்சது நடந்துருச்சுல்ல? இல்லை அத்தை, அவர் வருவாருன்னு நிஜமாக எனக்கு தெரியாது. போதும் நிறுத்தடி. இப்படிதான் அம்மாஞ்சி மாதிரி மூஞ்ச வச்சு வச்சு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்க. இந்த மூஞ்ச பார்த்து தானே எல்லாரும் நீ பாவமா இருக்கன்னு நினைச்சுக்கிறாங்க. எனக்கு மட்டும்தாண்டி தெரியும் உன் சுயரூபம் என்னன்னு. இதுக்கு மேல என் பக்கமே வந்துடாத. போய் நல்லா சந்தோஷமா நிம்மதியா தூங்குடி. அதான் என் தூக்கத்தை கெடுத்துட்டல, சந்தோஷமா இரு. என் பையனையும் என்னையும் பிரிச்சுட்டல. என் பையன் இதுவரையும் என்னை ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்டதில்ல. இன்னைக்கு எதிர்த்து என்ன பேச வச்சுட்டல, சந்தோஷமா இரு. அனு, இங்க என்னதான் நடக்குது? என்னதான் பேசிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது அக்கா, இன்னைக்கு மத்தியானம் நீங்கள் தூங்கிட்டு இருந்தப்ப அத்தை டீ கேட்டாங்கன்னு நான் கொண்டு போய் கொடுத்தேன். அப்போது எப்பயும் திட்டுற மாதிரி திட்டிகிட்டு இருந்தாங்களா? இவர் இன்னைக்குன்னு பார்த்து ஹாலில் தான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தாருக்கா. சவுண்டு கேட்டு உள்ளே வந்து அத்தை நிறைய திட்டிகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் அவர் கேட்டிருப்பார் போல். உள்ளே வந்து அத்தைக்கிட்ட கோவமாக பேசிட்டாருக்கா. அதான். என்னன்னு சொல்கிற? ஆமாக்கா, அத்தை திட்டினது எல்லாத்தையுமே அவர் கேட்டுட்டாரு. ரூம்க்கு என்ன கூட்டிட்டு போய் சொல்லு. இதுவரையும் என்னென்னலாம் திட்டிருக்காங்கன்னு கேட்டாரா? நான் நான் சொல்லிட்டியா? நான் எதுவுமே முதல்ல சொல்லாம தான்க்கா இருந்தேன். சொன்னா சண்டை வரும்னு எதையுமே சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னேன். ஆனால் அவர் சொல்லலைன்னா இனிமே எப்பவும் என்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொன்னாரா? என்னை பார்க்க மாட்டேன்னு சொன்னாருக்கா. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரி விடு, நீ போம்மா. இல்லடா, இன்னும் ஒரு 5 minutes ஜாப் ரன் ஆகி முடிய போகுது. முடிஞ்ச உடனே உனக்கு மெயில் பண்ணிடுறேன் இரு.
அப்படியா? ஓகேடா. எனக்குமே இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ஒர்க் தான். முடிஞ்ச உடனே ஆ, நீயும் அனுப்புனீன்னா அந்த மெயில் 2யும் அட்டாச் பண்ணி நான் சென்ட் பண்ணிருவேன். ஸோ அவ்வளோதானடா. இன்னைக்கு ஒர்க் முடிஞ்சதுல்ல? அவ்வளோதான்னு நெனைக்கிறேன்டா. பார்க்கலாம். மெயில் இதுவரையும் தான் வந்திருக்கு. ரொம்ப டயர்டா இருக்குடா மச்சான். ஆமாடா மச்சான். எனக்கும் ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு. விட்டா நல்லா தூங்குவேன் தெரியுமா? அவ்ளோ டயர்டா இருக்குடா. காலையில கார் ஓட்டிட்டு வந்ததே ஒரு டயர்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியல. ஒர்க்குன்னு அப்படியே போயிட்டுருக்கு. ஆமாடா. எனக்குமே அப்படிதான் போகுது. சரி, பிரியா என்ன பண்றா? டிஸ்டர்ப் பண்றேனோ? டேய், ஒர்க் இருந்தா பண்ணி தான் ஆகணும். நீ என்ன டிஸ்டர்ப் பண்றது? அவ ஆல்ரெடி என் மடியில படுத்து தூங்கிட்டு தான் இருக்கா. நான் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா மச்சான். இவ்ளோ தூரம் டிராவல் இல்ல. அதான் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டா. வந்தும் ஒரு 2 to 3 டைம்ஸ் வாமிட் பண்ணிட்டே இருந்தாளா. ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. அதான் தூங்கிட்டா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல விடு. நமக்கு ப்ராஜெக்ட் முக்கியம் இல்ல. முடிச்சு குடுத்தா தான் கிளையண்ட் வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் தருவாங்க. ஸோ நமக்கு இது இம்பார்ட்டன்ட் தானே. அவ தூங்கட்டும்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட் தான்டா. ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சுடா? இருடா இரு, ஒரே நிமிஷம். அனு இப்பதான் ரூம்க்கு வந்தா. அவளை தூங்க சொல்லிட்டு வந்துடுறேன். சரிடா. அனு. சொல்லுங்க. அனு, எனக்கும் சந்தோஷ்க்கும் இன்னும் கொஞ்ச நேரம் ஒர்க் இருக்கு. ஸோ நாங்கள் 2 பேரும் தான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். நீ தூங்குமா? சரிங்க. இப்போ சொல்லுடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. படுத்துட்டாங்களா சிஸ்டர்? படுத்துட்டாடா. அவளும் வந்ததுலேருந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்தாளா, டயர்டாக இருக்கும்ல, அதான். சந்தோஷ், முடிஞ்சது. உனது இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் ஒரு 1 மினிட் தாண்டா காட்டுது. முடிஞ்சிடும். முடிஞ்சதுடா. மெயில் மட்டும் அனுப்பிடுறேன். ஓகேடா. ஓகே, எனக்கு மெயில் வந்துருச்சு. நான் இதை அட்டாச் பண்ணி ஓகே சென்டும் பண்ணிட்டேன்டா. அப்பா, முடிஞ்சது. ஓகே. தூங்கலாமா? ஓகேடா மச்சான். குட் நைட். தம்பி. வாங்கம்மா. இல்லைப்பா, உனக்கு பால் கொண்டு வரலான்னு தான் கொண்டு வந்தேன். பிரியாவை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன், அவள் சத்தமே கொடுக்கல. அதான்ப்பா நானே கொண்டு வந்துட்டேன். என்னப்பா, அவள் தூங்கிட்டாளா? ஆமாம்மா, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னா. அதனால தான் அவள் தூங்கிட்டா. நீங்கள் வச்சுட்டு போங்கம்மா, நான் அப்புறமா குடிச்சிக்கிறேன். என்னப்பா இது, நீங்கள் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் மடியில் அவள் தூங்கிட்டு இருக்கா. எழுந்து தலகாணியில் படுக்க வச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக உட்காரலாம்ல. இப்படியே இவ்வளோ நேரம் மறுத்து போயிருக்காதாப்பா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. என் பிரியா தானே. அவளுக்கு வாமிட் பண்ணிட்டு வந்தா கொஞ்ச நேரம் இப்போ என் மடி மேலே படுத்து தூங்கினா சரியாயிடும்னு அவன் நினச்சிட்டு இருக்கா. அதனால எப்போவாச்சும் வந்து இந்த மாதிரி படுத்துப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நான் ஒர்க் முடிச்சிட்டேன், அவ்வளோதான். இல்லைப்பா, உங்களுக்கு தானே கால் மறுத்து போயிருக்கும். எவ்வளோ நேரம் இப்படி மடியிலே படுத்துட்டு இருப்பா? அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. இது ஒன்றும் எனக்கு புதுசு கிடையாது. எப்பயுமே இப்படி தான் வந்து படுத்துப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் வச்சுட்டு போங்கம்மா. நான் அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சது. லாக் ஆஃப் பண்ணிவிட்டு நான் குடிச்சிக்கிறேன். சரிப்பா. என் பிள்ளைய எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. இவர் கிடைக்க பிரியா கொடுத்து வச்சிருக்கணும். சந்தோஷமா இருந்தா சரிதான். அவ்வளோதான், முடிஞ்சது. குட்டிமா, குட்டிமா, ம், எந்திரிடா. தலகணியில் படுத்துக்கலாமா? எனக்கு தூக்கம் வருது. சரிடா, தூங்கலாம். ஒரே நிமிஷம் எந்திரி. நான் இங்கே தான் படுப்பேன். சரிம்மா, தூங்கு. குட் நைட் சந்தோஷ். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி செல்லம். குட் நைட். எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அப்பா, முடிஞ்சிருச்சு. அனு, என்ன பண்ற? ஒன்றும் இல்லையே. ஏய், முதல்ல எந்திரிச்சு உட்காரு. அலற மாதிரி சவுண்ட் கேக்குது. எந்திரிடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முதல்ல எந்திரி அனு. அனு, எந்திரின்னு சொல்றேன்ல, எந்திரி. இப்போ என்னடி ஆச்சு? எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான். அனு, சாயந்தரம் தான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், மறந்துட்டியா? எந்த விஷயம் என்கிட்ட மறைக்காத. நீ என்கிட்ட மறைச்சு மறைச்சு வைக்கிறப்பதான் ரொம்ப ப்ராப்ளம் பெருசாகுது. மறைக்காம எல்லாத்தையும் சொல்லுன்னு சொன்னனா இல்லையா? ம். சரி சொல்லு, என்னாச்சு? எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? அத்தை இப்போ பேசுனது இவருக்கு தெரிஞ்சா இன்னும் சண்டை தான் வரும். ஷோ. என்ன, அம்மா ஏதோ சொன்னாங்களா? அது அப்போ அம்மா ஏதோ சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சும்மா தான். எனக்கு தூக்கம் வருது, விடுங்க, நான் போய் தூங்குறேன். அனு, நல்லாவே தெரியுது நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிறேன்னு. இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லலன்னு வச்சுக்கோ. என்னடி சொன்னாங்க? அது என்ன, நீ என்னையும் அம்மாவையும் பிரிச்சுட்டேன்னு சொன்னாங்களா? அது எப்படி உங்களுக்கு? ஏண்டி, இன்னைக்கு தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. எங்கள் அம்மா என்னென்ன பேசுனாங்கன்னு நானே காது கொடுத்து கேட்டேன். இதில் இதுக்கு முன்னாடி என்னென்ன பேசியிருக்காங்கன்னு உன் மூலமாக எனக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இதுதான் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாதா? இங்கே பாரணும், நீ ஒன்றும் எங்கள் அம்மாவையும் என்னையும் பிரிக்கல.
புரியுதா? எங்க அம்மா பேசின பேச்சுக்காக தான் அவங்க கிட்ட நான் கோவப்பட்டேன். அவங்க பேசுனது தப்பு. நீ ஏன் பொண்டாட்டி அனு. உன்னை பேசுறதுக்கு இந்த வீட்ல யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. புரியுதா? எனக்கு மட்டும்தான் நீ சொந்தம். என்னை மட்டும்தான் நீ கேட்கணும். புரியுதா? இங்க இருக்கவங்க எல்லாருமே உனக்கு ஒரு ரிலேஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா நான் தான் உனக்கு இருக்கேன். புரியுதா? உன்னை யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாதனு. அது எங்க அம்மாவா இருந்தாலும் சரி, இந்த வீட்டில் வேற யாரா இருந்தாலும் சரி, நான் சும்மா இருக்க முடியாது. சரிங்க, ஆனால் இதை பற்றி எதுவும் கேட்காதீங்க மாமா, ப்ளீஸ். எனக்காக நீங்கள் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க. அத்தை கண்டிப்பாக மனசு மாதிரி என்னை ஏற்றுப்பாங்க. ஏய், நமக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சுடி. இன்னமும் உன் மனசை அவங்க புரிஞ்சிக்கல, உன்னை ஏத்துக்கல. இப்பயும் திரும்பியும் புரிஞ்சுப்பாங்க நீ எப்படி நம்பிட்டு இருக்க? அவங்க எது சொன்னாலும் கேட்டுட்டு என்னால் இருக்க முடியாதானு. இப்போ எப்படி அவங்க உன்னை கஷ்டப்படுத்தி அனுப்பியிருக்காங்க? நைட்டு ஃபுல்லாக நீ சரியா தூக்கம் வராது. அதை பற்றி அவங்க யோசிச்சாங்களா? இல்லை, அவங்களுக்கு உன்னை காயப்படுத்துனதுல ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். புரிஞ்சுக்கோ. அப்படிலாம் இல்லைங்க, அவங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப பாசம் இருக்குது. அதனால தான் அவங்க என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. இதுக்கு பேர் பாசமானும் இல்லை, உன் மேல இருக்க வெறுப்பு. உனக்கு புரியுதா இல்லையா? ஒரு அம்மா தான் புள்ள சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கல்ல, அப்போ நான் சந்தோஷமா இருப்பேன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? நீ டெய்லி இதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்ப. உன்னை பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்குமா, இல்லை என் பொண்டாட்டி இவ்வளோ கஷ்டப்படுறாளேன்னு வருத்தமா இருக்குமா? இங்க பாருனோ, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் பார்ப்பேன். ஐஷுவோட டேடி இன்னும் 2 டேஸ்ல இந்தியா வராரு. அவர் வந்ததுக்கப்புறம் ஐஷுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும். அது வரையும் நான் பார்ப்பேன். அது வரையும் அம்மா நம்மளை ஏற்றுக்கலன்னு வை. அதுக்கப்புறம் நான் வேற முடிவு எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னங்க சொல்கிறீங்க? வேற முடியும்னா என்ன என்ன சொல்கிறீங்க? அது நான் முடிவு எடுப்பேன்ல, அப்போ தெரிய வந்தா போதும் உனக்கு. இப்போ மட்டும் நான் சொன்னேன்னு வை, என்னை பேசி பேசியே அந்த முடிவில் என்னை ஸ்ட்ராங்காக இருக்க வைக்க மாட்டேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ அமைதியாக தூங்குப்ப. மாமா, அனு, இப்போ எதையும் நினைக்காத அனு, ப்ளீஸ். கொஞ்சம் நிம்மதியாக தூங்குறியா? சாரிடி. சாரியா? எதுக்கு? இல்லை அனு, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்ல. உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பேன்னு உன்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஆனால் வெறும் கஷ்டத்தை மட்டும் கொடுக்குறேன்ல. நீ சந்தோஷமாக இருக்கிறத விட என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு இப்படியே தாண்டி இருக்க. எனக்கு உன்னை பார்க்கவே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? உன்னோட இந்த நிலைமைக்கு நானே காரணமாயிட்டேன்ல அனு. நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணாமல் இருந்திருந்தா இந்நேரம் நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். என்ன மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க? இங்கே பாருங்க, ஒரு வாழ்க்கைன்னு இருந்தால் அதில் சந்தோஷம், துக்கம், கஷ்டம் எல்லாமே இருக்க தான் செய்யும். எல்லாம் சேர்ந்தது தான் லைஃப். வெறும் சந்தோஷம் மட்டும் இருந்தால் லைஃப் நமக்கே போர் அடிச்சிருங்க. எல்லாமே இருக்கணும் நம்ம லைஃப்பில். நம்ம 2 பேருக்குள்ளே வர சண்டைலாம் பெரிய சண்டைலாம் இல்லையே, குட்டி குட்டி சண்டை. எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயுமே கண்டிப்பாக சண்டை வருங்க. சண்டை வராமல் எந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க? அப்படி இந்த உலகத்தில் யாராலையும் இருக்கவே முடியாது. அப்படி இருக்காங்கன்னு வைங்க, அவங்க உண்மையாக லவ் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா யார் லவ் பண்ணாலும் அவங்களுக்குள்ள குட்டி குட்டி சண்டை கண்டிப்பாக வரும். இன்னொரு முறை இப்படிலாம் பேசாதீங்க மாமா. எனக்கு உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? என்னை எவ்வளோ தாங்குறீங்கன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். நான் அம்மா அப்பா இல்லாத குறையே எனக்கு இல்லை. அத்தை மட்டும்தான் என்னை ஏற்றுக்காமல் இருக்காங்களே தவிர, அவங்களும் கொடுக்க வேண்டிய பாசம் மொத்தமும் நீங்கள் எனக்கு தரீங்க. இது தவிர ஒரு பொண்ணுக்கு வேற என்னங்க வேணும்? உண்மையாக சொல்லிட்டா மாமா, நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? ஐ லவ் யூ ஸோ மச். பாரா, ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. சரி, தூங்கலாமா? எனக்கு உங்கள் மேலேயே தூங்கணும் போல இருக்கு. உங்கள் மேலே தூங்கட்டுமா? இதெல்லாம் நீ கேட்கணும் அடிச்செல்லாம். தூங்கலாம். உன் கருங்கூந்தல் கொள்ளாகத்தான் எண்ணம் தோன்றும். உன் காதோரம் உரையாடித்தான் ஜென்மம் தீரும். உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும். என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை. அதை தாண்டி ஒன்றுமே இல்லை.